தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரையுள்ள திருவாக்கியங்கள். 11ஆம் வாக்கியம்: மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லைன்னு சொல்லும்போது தெய்வம் திருமுழுக்கு யோவானை பற்றி பெருமையாக பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு தெய்வம் மனிதனை பற்றி பெருமையாக பேசுவதை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். அன்பாவதுகளே, நீங்களும் நானும் தெய்வத்தால் பெருமைப்பட பேச வைக்க வேண்டும். அப்போ பெருமையோடு பேச வைக்கும் என்றால் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நாம் செய்கிற நல்ல காரியங்கள், அந்த நல்ல காரியங்களானது இறைவன் நம்மை பற்றி பெருமையாக பேசுவார். இங்கே இயேசு திருமுழுக்கு யோவானை பற்றி யாரிடத்தில் பேச மக்களிடத்தில் பேசுகின்றார். நாம் தெய்வீக காரியங்கள் நாம் ஈடுபடுகிற சமயத்தில், தெய்வீக காரியங்கள் நல்ல காரியங்கள் நாம் செய்கிற போது, பிறன்பை மையப்படுத்தி பார்க்கிற சமயத்தில் தெய்வம் நம்மை பற்றி மற்றவரிடத்தில் பெருமையாக பேசுவார். அது எப்படி தெய்வம் நம்மை பற்றி பேசுவார்? இதோ மற்றவர்கள் வழியாக, மற்ற மனிதர்கள் வழியாக தெய்வம் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். நம்மளால் உணர முடியும். என்றவங்களே, தெய்வம் தருகின்ற அந்த பெருமை மட்டுமே தான் உண்மையான பெருமை. மனிதர்கள் தருகிற பெருமை இல்லை. அதில் சுயநலம் அடங்கி இருக்கும், அதில் சுயநலம் இருக்கும், ஏதாவது காரியம் சாதிக்க வேண்டும் என்று இருக்கும், அதில் பொய் கலந்து இருக்கும். ஆனால் இறைவன் நம்மை வாழ்த்துகிற சமயத்தில் அது ஒரு நாளும் அது பொய் அல்ல, அது உண்மையாக இருக்கும். அதான் பார்க்கிறோம் இல்லையா? பிதாவாய தெய்வம் இயேசுவை வாழ்த்தினார். நீரே என் அன்பார்ந்த மகன், உன்னில் நான் பூரிப்படைகின்றேன். இந்த வார்த்தை தான் உண்மையான வார்த்தை. அதுக்கு ஈக்குவலாகத்தான் இங்கு பார்க்கின்றோம். இதா தெய்வம் திருமுழுக்கு யோவானை பற்றி பெருமையாக பேசுவது. அன்பார்ந்தே, இறைவன் பெருமைப்பட நாம் வாழ்கின்ற சமயத்தில் தெய்வம் நம்மை பெருமைப்படுத்துவார். ஆகவே அது இறைவனை நாம் பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் பிறரன்பை மையப்படுத்தி நாம் வாழ்வோம். உணர்வுள்ள ஒரு மகனாக மகளை நாம் வாழ்வோம். முதலில் அது குடும்பத்தில் ஆரம்பிப்போம். மற்றவர்களை உணர்ந்து புரிந்து கொள்வோம். குடும்ப அங்கத்தினங்களை உணர்ந்து புரிந்து கொண்டு மன்னித்து ஏற்று அனுசரித்து நாம் வாழ்கிற சமயத்தில் நிச்சயமாக இதோ நாம் இந்த குடும்பத்திலும் சரி, நம்முடைய இந்த திருச்சபையிலும் சரி, இந்த பங்கிலும் சரி, இந்த அன்பியத்திலும் சரி, நம்மளை நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, என்னுடைய வாழ்க்கை வழியாக உன்னை நான் பெருமைப்படுத்த நீரே எனக்கு கிருபை புரிந்தருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.